எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் கதை கிடையாது. இது நமக்கான ஒரு எச்சரிக்கை மணி. மனுஷனோட ஈகோ, அதாவது இந்த அகங்காரம் இருக்கே, அது எவ்வளவு பெரிய அறிவாளியையும் எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருக்கிறவனையும் எப்படி நிலைகுலைய வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த தக்ஷ யாகம் ஒரு பெரிய பாடம். யோசிச்சு பாருங்க, உலகத்தையே படைச்ச பிரம்மாவோட பையன் தக்ஷன். கையில அதிகாரம், வாயில வேதம், சுத்தி ஆளம்பு சேனேன்னு எல்லா வசதிகளும் இருந்தும் ஒரே ஒரு சின்ன அவமதிப்பு அவனை எந்த அளவுக்கு கீழே இறக்குதுங்கிறது தான் இங்க நாம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். நாம வாழ்க்கையில பல இடங்கள்ல அவமானப்பட்டிருப்போம் இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்மளை மதிக்கலைன்னா உடனே நமக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்கும். அந்த நெருப்பு மத்தவங்களை சுடதோ இல்லையோ முதல்ல நம்மளைத்தான் சுட்டிருக்கும். தக்ஷனோட கதையில நடக்கிறதும் இதுதான். ஸ்ரீமத் பாகவதத்தோட இந்த 4வது ஸ்கந்தம் ஆரம்பமே ஒரு பெரிய போர்க்களத்தோட மனநிலையில தான் தொடங்குது. தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகத்தை ஏற்பாடு பண்றான். அந்த யாகம் எதுக்காக தெரியுமா? இறைவனை வழிபடுறதுக்காக கிடையாது. தன்னோட மாப்பிள்ளையான சிவபெருமான மதிக்காம அவரை விட தாம் பெரியவன்னு காட்டிக்கிறதுக்காக. இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பக்திங்கிறது நம்மள பணிவா ஆக்கணும். ஆனா தக்ஷனுக்கு பக்திக்கு பதிலா பதவி போத தலைக்கேறிடுச்சு. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு பெரிய சபையில தக்ஷன் உள்ள நுழைறான். எல்லாரும் எந்திரிச்சு நின்னு மரியாதை கொடுக்கறாங்க. ஆனா சிவபெருமான் மட்டும் தியானத்துல இருக்காரு. அவர் வேணும்னே தக்ஷனை அவமதிக்கணும்னு நினைக்கல. அவர் எப்பவுமே அந்த பரம்பொருளோட உணர்வுல இருக்கிறவர். ஆனா தக்ஷன் இதை எப்படி பார்க்கறான்? இவன் யாரு? என் பொண்ணை கட்டிக்கிட்டு எனக்கு மரியாதை கொடுக்காம இருக்கான். சுடுகாட்டுல சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கிற இவனுக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு கொதிக்கிறான். இங்கதான் நாம ஒரு நுணுக்கமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சிவம் அப்படின்னா மங்களம்னு அர்த்தம். ஆனா தக்ஷனோட கண்ணுக்கு அவர் வெறும் ஒரு பிச்சைக்காரனா தெரியறாரு. ஏன்னா நம்ம உள்ளம் அழுக்கா இருந்தா வெளியில இருக்கிற பரிசுத்தமான விஷயமும் நமக்கு அழுக்காத்தான் தெரியும். தக்ஷன் அந்த சபையில வச்சு சிவபெருமான தரம் தாழ்ந்து பேசுறான். நீ ஒரு அமங்கலமானவன், வேதம் தெரியாதவன்னு சாபமிடுறான். அந்த நேரத்துல அங்க இருந்த நந்தீஸ்வரர் கோபப்படுறாரு. பதிலுக்கு அவரும் ஒரு சாபம் கொடுக்கறாரு. இப்படி ஒரு யாகசாலையே போர்க்களமா மாறுது. ஆனா இவ்வளவு நடந்தும் சிவபெருமான் என்ன செஞ்சாரு தெரியுமா? ரொம்ப அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டாரு. இதுதான் உண்மையான யோகியோட லட்சணம். நம்மள ஒருத்தன் தப்பா பேசுறான்னா அவன்கிட்ட மல்லு கட்டாம ஒதுங்கி போறது பலவீனம் கிடையாது. அதுதான் மிகப்பெரிய வலிமை. ஆனா தக்ஷன் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டான். சிவனோட அமைதி அவனுக்கு ஒரு வெற்றியா தெரிஞ்சது. அந்த அகங்காரத்துல அடுத்து ஒரு பெரிய யாகத்தை ஆரம்பிக்கிறான். இந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களையும் முனிவர்களையும் கூப்பிடுறான். ஆனா மகளான சதி தேவியையும் மாப்பிள்ளையான சிவனையும் மட்டும் கூப்பிடல. ஒரு அப்பா தம் பொண்ணை ஒரு விசேஷத்துக்கு கூப்பிடலேன்னா அந்த பொண்ணோட மனசு எப்படி துடிக்கும்? அப்பா ஏதோ அவசரத்துல மறந்துட்டாரோ இல்ல கோபத்துல இருக்காரோ, நானே நேர்ல போனா எல்லாம் சரியாயிடும்னு சதி தேவி நினைக்கிறாங்க. ஆனா சிவபெருமான் எச்சரிக்கிறாரு. தேவி, அங்க போறது உனக்கு மரியாதையை தராது. அழைப்பு இல்லாத இடத்துக்கு போறது, அதுவும் உன் தந்தை உன்னை பார்க்காம உன்னை காயப்படுத்த நினைக்கும் போது போறது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த தாய் உள்ளம் கேட்கல. இன்னைக்கு நம்ம சமூகத்துல கூட பாருங்களேன், உறவுகளுக்குள்ள ஈகோ வந்துட்டா எவ்வளவு பெரிய விரிசல் விழுது. ஒரு கல்யாண பத்திரிக்கையில பேர் போடலைன்னா இல்ல ஒரு விசேஷத்துக்கு முன்னாடி நின்னு கூப்பிடலைன்னா உடனே அவங்க வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்றோம். ஆனா சதி தேவி அன்புக்காக போனாங்க. ஆனா அங்க அவங்களுக்கு கிடைச்சது வெறும் அவமானம்தான். தக்ஷன் அவளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறான். மத்தவங்க எல்லாம் அவளை கிண்டல் செய்றாங்க. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் தோணுது. நாம யாரை ரொம்ப நேசிக்கிறோமோ அவங்களே நம்மளை அவமதிக்கும் போது வர்ற வலி இருக்கே, அது நரகத்தை விட கொடுமையானது. இந்த இடத்துல தான் தக்ஷனோட அழிவு ஆரம்பிக்குது. அவன் யாகத்துல சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய பங்க ஹவிர்பாகம் கொடுக்க மறுக்கிறான். யாகம்ங்கிறது ஒரு புனிதமான காரியம். ஆனா அதை ஒருத்தரை மட்டந்தட்ட பயன்படுத்துறான். இது எப்படின்னா, கோயில்ல அன்னதானம் பண்ணிட்டு அங்க வர்ற ஏழைகளை திட்டி அனுப்புற மாதிரி. தக்ஷனோட இந்த செயல் அங்க இருக்கிற எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்குது. சதிதேவிக்கு இப்பதான் புரியுது தன்னோட கணவன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு. தன்னை மதிக்காத இடத்துல அது அப்பாவோட வீடா இருந்தாலும் இருக்கக்கூடாதுங்கிற வைராக்கியம் அவங்களுக்குள்ள பிறக்குது. இந்த யாகசாலை பகுதியில நாம ஒரு விஷயத்தை உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு மனுஷன் எப்ப அதிகாரத்துல உச்சத்துக்கு போறானோ அப்பவே அவனோட வீழ்ச்சிக்கான விதையும் உள்ள ஊன்றப்படுது. தக்ஷன் நினைக்கிறான் தான் தான் இந்த உலகத்துக்கே தலைவன்னு. ஆனா காலச்சக்கர சுழலும்போது எப்பேற்பட்ட சாம்ராஜ்யமும் சரியுங்கிறது அவனுக்கு தெரியல.
சிவபெருமான் அங்க இல்லைன்னாலும் அவரோட சக்தியை யாராலும் தடுக்க முடியாது. சதிதேவி அக்னிக்கு முன்னாடி நின்னு சபதம் எடுக்கறாங்க. இந்த தந்தை கொடுத்த இந்த உடம்பு எனக்கு வேணாம். சிவனையே நினைக்கிற எனக்கு இந்த துரோகியின் ரத்தம் ஓடுற இந்த தேகம் இனி தேவையில்லைன்னு முடிவெடுக்கறாங்க. இந்த கதையோட ஆரம்பம் ஒரு மிகப்பெரிய மோதலோட விதைய விதைச்சிருக்கு. ஒரு பக்கம் அமைதி உருவான சிவம், இன்னொரு பக்கம் அதிகார போதையில ஆடுற தக்ஷன். இதுக்கு நடுவுல மாட்டிக்கிட்ட சதிதேவி. இது வெறும் புராண கதை மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் தினமும் நடக்கிற ஒரு போராட்டம்தான். நம்மளோட நல்ல எண்ணங்களுக்கும் சிவமுக்கும் நம்மளோட ஈகோவுக்கும் தக்ஷன் நடுவுல நடக்கிற யாகம்தான் இந்த வாழ்க்கை. இந்த யாகம் கடைசியில நன்மையில முடிய போகுதா இல்ல அழிவுல முடிய போகுதாங்கிறது தான் அடுத்து வர்ற பகுதிகளில் நாம பார்க்க போறோம். அந்த புகையிலிருந்து கிளம்புற நெருப்பு தக்ஷனை மட்டும் இல்ல, அந்த மொத்த யாகசாலையையுமே எப்படி பொசுக்க போகுதுன்னு நினைக்கும் போதே மெய்சில் இருக்குது. இந்த யாகத்தோட முடிவுல ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. தக்ஷனோட அந்த ஆணவம் சிதைக்கப்பட போற அந்த நிமிஷம் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்ல போகுது. அடுத்த பகுதியில சதிதேவியோட அந்த உக்ரமான முடிவு என்ன ஆச்சு, சிவபெருமான் தன்னோட கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாரு, அங்கு உருவான அந்த மகாசக்தி யாரு, இதையெல்லாம் பார்க்கும்போது உங்க ரத்தம் குதிக்கும். அதே சமயம் ஒரு மிகப்பெரிய தெளிவும் கிடைக்கும். யாகசாலை முழுக்க ஹோம புகை மூட்டம். ஆனா அந்த புகையை விட அதிகமா அங்க இருந்தது தக்ஷனோட அகங்கார புகைதான். சதிதேவி நிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. ஏன்னா ஒரு தந்தை தன் மகளை இப்படி பொது இடத்துல அவமானப்படுத்துறத யாராலையும் ஏத்துக்க முடியல. ஆனா தக்ஷனோட அதிகாரத்துக்கு பயந்து எல்லாரும் ஊமையா நிக்கிறாங்க. சதிதேவி கேட்கறாங்க, அப்பா, இந்த உலகத்துக்கே ஆதாரமானவர் சிவபெருமான், அவருக்கு பங்கு கொடுக்காத இந்த யாகம் எப்படி முழுமையடையும்? ஆனா தக்ஷன் வாயை திறந்தாலே விஷமாதான் வருது. அந்த மயானத்துல ஆடுறவனுக்கு இங்க இடம் இல்லைன்னு மறுபடியும் கேவலமா பேசுறான். இங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்திச்சிருப்போம். நாம சரியா இருப்போம். ஆனா அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தர் நம்மள அநியாயமா தரம் தாழ்த்தி பேசும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு எரிமலை வெடிக்கும் பாருங்க. அந்த வலிதான் சதிதேவிக்கு இப்போ இருக்கு. ஆனா அவங்க சாதாரண பொண்ணு இல்லையே, அவங்க ஆதி சக்தி. என் கணவனை அவமதிச்ச இந்த சபையில இந்த தந்தை எனக்கு கொடுத்த இந்த உடம்போட நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க விரும்பலேன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இது வெறும் கோபம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய தார்மீக போராட்டம். சதிதேவி அங்கேயே தரையில அமர்ந்து யோக கணலை தனக்குள்ளேயே உருவாக்குறாங்க. ஒரு மனுஷன் மனசு நினைச்சா தான் உடம்பையே எரிக்க முடியுமா? முடியுங்கிறத சதிதேவி அங்க நிரூபிச்சாங்க. அவங்க உடம்புல இருந்து பிராணசக்தி மேலே எழும்புது. அவங்க கால் கட்டை விரல்ல இருந்து ஒரு நெருப்பு பிழம்பு உருவாகி அப்படியே அவங்க உடம்பு முழுக்க பரவுது. இத பார்த்த எல்லாரும் பதறாங்க. ஆனா தக்ஷன், அவன் அப்பவும் அசையல. அவனோட ஈகோ அவனோட கண்ணை மறைச்சிருச்சு. தான் கண் முன்னாடியே தான் பொண்ணு எரிஞ்சு சாம்பலாகிறத ஒருத்தன் வேடிக்கை பார்க்கறான்னா அவன் மனுஷனே கிடையாது. சதிதேவியோட அந்த தியாகம் அந்த யாகசாலையையே ஒரு நரகமா மாத்துது. இந்த செய்தி கைலாயத்துக்கு போகுது. அமைதியா தியானத்துல இருந்த சிவபெருமான் சதிதேவி தீயில இறங்கின செய்தியை கேட்டதும் எப்படி இருந்திருப்பாரு? யோசிச்சு பாருங்க. ஒரு எரிமலை வெடிச்ச மாதிரி. சிவபெருமான் கோபத்துல எழுந்து நிக்கிறாரு. அவரோட ஜடாமுடியிலிருந்து ஒரே ஒரு முடியை பிடுங்கி தரையில் அடிக்கிறாரு. அங்கிருந்து உருவானதுதான் வீரபத்ரர். ஆகாயத்தை முற்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான உருவம், கைகள்ல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள், கண்ணுல நெருப்பு பொறி, கூடவே பத்ரகாளியும் வர்றாங்க. சிவபெருமான் கொடுக்கிற ஒரே கட்டளை, அந்த யாகத்தை அழிச்சிட்டு வா. வீரபத்ரர் தலைமையில சிவகணங்கள் யாகசாலையை நோக்கி படையெடுத்து வர்றாங்க. அது ஒரு போர் கிடையாது, அது ஒரு வேட்டை. அங்கிருந்த தேவர்கள் எல்லாம் சிதறி ஓடுறாங்க. தக்ஷன் அப்பவும் பயப்படாம யாகத்தை நடத்த சொல்றான். ஆனா வீரபத்ரர் உள்ள நுழையும் போது அந்த இடமே அதிருது. யாக குண்டங்கள் உடைக்கப்படுது, தூண்கள் சரியுது. தக்ஷனோட ஆட்கள் எல்லாம் அடிச்சு விரட்டப்படுறாங்க. தக்ஷன் அந்த இடத்துல ஒரு எலிய போல நடுங்குறான். அவனோட அந்த தற்பெருமை எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. வீரபத்ரர் தக்ஷனோட தலையை பிடிச்சு அந்த யாக குண்டத்திலேயே அவனை பலி கொடுக்கறாரு. ஒரு வழியா அந்த அகங்கார தலை அருந்து விழுது. நாம இங்க கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான வாழ்க்கை ஞானம். தக்ஷன் யாரு? அவன் வெறும் ஒரு புராண கதாபாத்திரம் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற நான் அப்படிங்கிற கர்வம் தான் தக்ஷன். அந்த கர்வம் எப்போ உச்சத்துக்கு போகுதோ அப்போ அதை அழிக்க ஒரு வீரபத்ரர் நம்ம வாழ்க்கையிலையும் வருவாரு. அது நஷ்டமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், இல்ல ஒரு துரோகமா கூட இருக்கலாம்.
ஆனா அது நம்ம காயப்படுத்த வர்றதில்ல, நம்ம உள்ள இருக்கிற தக்ஷனை, அதாவது ஆணவத்தை அழிக்க வர்றது. யாகசாலை சுடுகாடா மாறுது. அந்த இடத்துல இப்போ அமைதி நிலவுது. ஆனா அது ஒரு பயங்கரமான அமைதி. தக்ஷன் கொல்லப்பட்டான். ஆனா அந்த இடத்துல தர்மம் ஜெயிச்சதா? சதிதேவி இல்லையே. சிவபெருமான் அங்க வர்றாரு. எரிஞ்சு போன சதிதேவியோட உடம்ப பார்த்து அவர் கலங்குறாரு. அந்த ஒரு காட்சி இருக்கே, உலகத்தையே படைச்சு காத்து அழிக்கிற அந்த ஈசனுக்கே கண்ணீர் வருதுன்னா அன்பு எவ்வளவு பெரிய சக்திங்கிறத பாருங்க. அவர் சதிதேவியோட உடம்ப தோள்ல சுமந்துக்கிட்டு ஊழித்தாண்டவம் ஆடுறாரு. பிரபஞ்சமே நடுங்குது. இந்த இடத்துல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ஒரு தப்பு நடக்கும்போது நாம அமைதியா இருந்தா அந்த தப்போட விளைவு நம்மையும் பாதிக்கும். அந்த யாகத்துல இருந்த அத்தனை அறிஞர்களும் தேவர்களும் தக்ஷன் பண்றது தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் தடுக்கல? அவங்க மௌனம்தான் இந்த அழிவுக்கு காரணம். அதனாலதான் வீரபத்ரர் யாரையும் விடல. எல்லாருக்கும் ஒரு சின்ன தண்டனையாவது கிடைச்சது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அநியாயம் நடக்கும்போது நமக்கென்னேன்னு ஒதுங்கி போறதும் ஒரு பாவம்தான். சிவபெருமான் ஆடுற அந்த தாண்டவம் இந்த உலகத்தையே அழிச்சிடுமோன்னு மகாவிஷ்ணு பயப்படுறாரு. அவர் தன்னோட சுதர்சன சக்கரத்தை அனுப்பி சதிதேவியோட உடம்ப பல துண்டுகளா ஆக்குறாரு. அந்த துண்டுகள் விழுந்த இடங்கள் தான் இன்னைக்கு நாம கும்பிடுற 51 சக்தி பீடங்கள். கடைசியில சிவபெருமான் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகிறாரு. பிரம்மா வந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நடந்தது நடந்து போச்சு. இந்த யாகம் பாதியில நிக்கக்கூடாது. தக்ஷனுக்கு மறுபடியும் உயிர் கொடுங்கன்னு வேண்டிக்கிறாரு. சிவபெருமான் ஒரு கருணைக் கடல். தக்ஷனோட தலை எரிஞ்சு போயிருந்ததுனால அங்க இருந்த ஒரு ஆட்டு தலையை எடுத்து தக்ஷனோட உடம்புல பொருத்தி அவனுக்கு உயிர் கொடுக்கறாரு. தக்ஷன் இப்போ உயிரோட இருக்கான். ஆனா அவனோட பழைய முகம் இல்ல. அவனுக்கு ஒரு ஆட்டுத்தலை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் எப்போ தான் அப்படிங்கிற அகங்காரத்தை விடுறானோ அப்போதான் அவனுக்கு புது வாழ்வு கிடைக்கும். தக்ஷன் இப்போ சிவபெருமானோட கால்ல விழுந்து அழுகிறான். அவனோட அந்த ஆட்டுத்தலை ஒரு பெரிய பாடத்தை உலகத்துக்கு சொல்லுது. முட்டாள்தனமான பிடிவாதம் இருந்தா இப்படித்தான் தலை மாறும். இந்த பாகம் 2ல நாம பார்த்தது என்னன்னா, அகங்காரம் எப்படி ஒரு குடும்பத்தையே அழிச்சது, எப்படி ஒரு புனிதமான காரியத்தை இரத்தக்களரியா மாத்துச்சேன்னு. ஆனா இது வெறும் அழிவு மட்டும் இல்ல, இது ஒரு மறுபிறப்பு. தக்ஷன் இப்போ திருந்தி ஒரு நல்ல பக்தனா மாறுறான். ஆனா கதை இதோட முடியல. சிவபெருமான் சதிதேவிய பிரிஞ்சு தனிமையில போயிட்டாரு. உலகம் என்ன ஆச்சு? சதிதேவி மறுபடியும் பார்வதியா வந்து சிவனோட சேருவாங்களா? இன்னொரு பக்கம் தக்ஷன் வம்சத்துல அடுத்து வர்ற தலைமுறை என்ன ஆச்சு? இந்த தக்ஷ யாகத்துல நடந்த கசப்பான சம்பவங்களுக்கு பிறகு பக்தியோட இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் மூலமா உலகத்துக்கு தெரிய வருது. அதுதான் துருவன். ஒரு 5 வயசு பையன், தக்ஷனோட வம்சத்துல வந்த ஒரு குழந்தை, உலகமே வியக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய போறான். தக்ஷன் அகங்காரத்தால இழந்தத துருவன் தன்னோட அன்பாலையும் வைராகியத்தாலையும் எப்படி பெறப்போறான்? அடுத்த பகுதியில ஒரு சின்ன பையனோட அந்த எமோஷனல் பயணம் ஆரம்பிக்குது. அவன் ஏன் காட்டுக்கு போறான்? அவனோட சித்தி அவனை காயப்படுத்தின அந்த வார்த்தைகள் என்ன? துருவன் நமக்கு கத்துக் கொடுக்க போற அந்த வைராகியம் உங்க வாழ்க்கையையும் கண்டிப்பா மாத்தும். தக்ஷ யாகத்துல அந்த பெரிய அழிவுக்கு பின்னாடி காலம் வேகமா ஓடுது. ஆனா மனுஷனோட குணங்கள் மட்டும் மாறவே இல்லை. அதே ஈகோ, அதே பாரபட்சம், அதே பொறாமை. இது ஒரு சங்கிலித் தொடர் மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் கடத்தப்படுது. தக்ஷனோட மகளான பிரசூதிக்கு உத்தானபாதன் அப்படின்னு ஒரு பேரன். அவர்தான் இந்த நாட்டோட ராஜா. அவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தி சுனீதி, இன்னொருத்தி சுருசி. இங்கதான் கதையே ஆரம்பிக்குது. சுனீதி தான் மூத்தவள். ஆனா ராஜாவுக்கு இளையவளான சுருசி மேலதான் அளவு கடந்த ஆசை. இதனால சுனீதியும் அவளோட பையன் துருவனும் அரண்மனையில ஓரங்கட்டப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அரண்மனைக்குள்ளேயே அகதி மாதிரி வாழ்றது எவ்வளவு கொடுமை. நாம கூட பாருங்களேன், நம்ம சொந்த பந்தங்களுக்குள்ளேயே சில பேர் ஒருத்தரை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, இன்னொருத்தரை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அந்த ஒதுக்கப்படுற வலி இருக்கே, அது மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு போகுங்கிறதுக்கு இந்த 5 வயசு பையன் துருவன் ஒரு பெரிய உதாரணம். ஒரு நாள் ராஜா உத்தானபாதன் தன் இளைய மனைவி சுருசியோட பையன் உத்தமனை தொடையில உட்காந்து வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு.
இத பார்த்த சின்ன பையன் துருவனுக்கு ஆசை வந்துடுது. நம்ம அப்பாவோட மடிதானே, நாமளும் போய் உட்காரலாம்னு ஓடி போய் அப்பாவோட மடியில உட்கார பார்க்கறான். ஆனா அந்த ராஜா என்ன செஞ்சிருக்கணும்? 2 பையன்களையும் சமமா பார்த்திருக்கணும். ஆனா அவர் அந்த சின்ன பையனை அப்படியே தள்ளி விட்டுடுறாரு. அப்போ அங்க இருந்த இளையராணி சுருசி அந்த பிஞ்சு மனசை ஈட்டியால குத்துற மாதிரி ஒரு வார்த்தைய சொல்றா. துருவா, நீயும் இந்த ராஜா மடியில உட்காரணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நீ ஏன் வயித்துல பிறந்திருக்கணும். அந்த தகுதியை பெறணும்னா நீ காட்டுக்கு போய் கடவுளை நோக்கி தவம் பண்ணு. அடுத்த ஜென்மத்துல ஏன் மகனா வந்து பெற, அப்போ உனக்கு இந்த இடம் கிடைக்கும்னு கேலி பேசுறா. 5 வயசு பையன், அவனுக்கு தகுதி, ஜென்மம், தவம் இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? ஆனா அந்த அவமானம் அவர் ரத்தத்துல நெருப்பு ஏத்திடுச்சு. ஓடி போய் அவனோட அம்மா சுனீதி கிட்ட அழுதுகிட்டே நடந்ததை சொல்றான். அந்த தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க மேல கோபப்படாதேப்பா, நீ உன் சித்தி சொன்னதை ஒரு சவாலா எடுத்துக்கோ. அவங்க சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு. இந்த மனுஷனோட மடியை விட அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனோட மடி பெருசு. அவனை தேடி போன்னு வழிகாட்டுறாங்க. இன்னைக்கு இருக்கிற எத்தனை பெற்றோர்கள் தன் குழந்தை அவமானப்படும் போது பரவாயில்ல, நீ இதை விட பெரிய இடத்துக்கு போவேன்னு தைரியம் சொல்றாங்க. சுனீதி ஒரு சாதாரண பெண் இல்ல, அவ ஒரு ஞானி. தாம் பையனை ஒரு போராளியா மாத்துறா. துருவன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கல. அந்த நன்னிரவுல அந்த சின்ன கால்களால அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பயம் இல்லையா? கண்டிப்பா இருந்திருக்கும். ஆனா அந்த பயத்தை விட அந்த அவமானம் கொடுத்த வலி பெருசா இருந்தது. இங்கே ஒரு விஷயம் நாம கவனிக்கணும். நாம வாழ்க்கையில எப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகருவோம் தெரியுமா? யாராவது ஒருத்தர் நம்மள உன்னால முடியாதுன்னோ இல்ல உனக்கு தகுதி இல்லைன்னோ சொல்லும்போதுதான் அந்த வைராகியம் பிறக்கும். துருவனுக்கு அந்த வைராகியம் தான் எரிபொருளா மாறுது. காடுன்னா சாதாரண காடா? சிங்கம், புலி, கரடின்னு சுத்துற மதுவனம் அது. அந்த 5 வயசு பையன் அங்க போறத பார்த்த நாரத முனிவருக்கே ஆச்சரியம் தாங்கல. நாரதர் வர்றாரு. அந்த பையனை சோதிக்க நினைக்கிறாரு. ஏன்பா, நீ சின்ன பையன், உனக்கு எதுக்கு இந்த விளையாட்டு? போ, ஊருக்கு போய் உங்க அம்மா கூட ஜாலியா விளையாடு, அப்பா கிட்ட அப்புறம் பேசிக்கலான்னு சமாதானப்படுத்துறாரு. ஆனா துருவன் நின்ன நிமிர்வு இருக்கே, அதுதான் உண்மையான ஆன்மீக வைராக்கியம். அவன் சொல்றான், சுவாமி, எனக்கு விளையாட்டு வேணா, எனக்கு இந்த உலகம் மதிக்கிற ஒரு உயர்ந்த பதவி வேணும். என் தாத்தா பிரம்மாவுக்கே கிடைக்காத ஒரு இடம் வேணும். அதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா என்னை தடுக்காதீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா பேசுறான். துருவனோட அந்த உறுதியை பார்த்த நாரதருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் சாதாரணமானவன் இல்ல. ஒரு விஷயத்தை நாம ஆழமா தேடும்போது அந்த தேடலே நமக்கான குருவை அழைச்சிட்டு வரும். துருவனுக்கு நாரதர் குருவா மாறுறாரு. அவருக்கு ஒரு மகா மந்திரத்தை உபதேசிக்கிறாரு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே யமுனை ஆத்தங்கரையில தவம் பண்ண, கண்டிப்பா உனக்கு விடை கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு. துருவன் தவம் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல் மாசம் காய்கனிகளை சாப்பிடுறான். 2வது மாசம் காஞ்ச இலைகளை சாப்பிடுறான். 3வது மாசம் வெறும் தண்ணி. 4வது மாசம் வெறும் காத்து. 5வது மாசம் அந்த காத்தையும் அடக்கி தியானம் பண்றான். அந்த சின்ன பையனோட மூச்சு நிக்கும்போது பிரபஞ்சத்தோட மூச்சே நிக்குது. தேவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. யாருப்பா இவன்? இவனோட தவத்தால எங்க இருக்கிற இடமெல்லாம் அதிருதேன்னு மகாவிஷ்ணு கிட்ட ஓடுறாங்க. இங்க நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடும்போது ஆரம்பத்துல எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, அப்புறம் தடுக்க பார்ப்பாங்க. ஆனா நாம அசையாம இருந்தா இந்த உலகமே நம்மள திரும்பி பார்க்கும். துருவன் ஒரு 5 வயசு பையன் கிடையாது. அவன் ஒரு இமயமலை மாதிரி நிக்கிறான். அவனோட அந்த வைராக்கியம் முன்னாடி மரணமே பயந்து தள்ளி நிக்குது. ஆனா விஷ்ணு பகவான் அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாரா? அந்த தவத்தோட உச்சக்கட்டத்துல துருவன் என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சான். ஒரு 5 வயசு பையன் கார்த்த கூட சுவாசிக்காம எப்படி நிக்க முடிஞ்சது? அவனோட மனசுக்குள்ள அந்த மந்திரம் என்ன செஞ்சது? இதை நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு வருது இல்லையா? அந்த சின்ன பையனோட தவம் வெறும் பக்தி மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய மனோபலம். துருவனோட இந்த தேடல் வெறும் ஒரு சிம்மாசனத்துக்காக மட்டும்தானா? இல்ல அதுக்கும் மேல ஏதோ ஒரு ரகசியம் அங்க இருக்கா? அந்த ரகசியத்தை விஷ்ணு பகவான் எப்படி அவனுக்கு சொல்ல போறாரு? அடுத்த பகுதியில துருவனுக்கு கிடைச்ச அந்த தரிசனத்தையும் அவன் கேட்ட அந்த ஆச்சரியமான வரத்தையும் பத்தி பார்க்க போறோம். ஒரு சிறுவன் எப்படி நட்சத்திரமா மாறினான். அந்த பயணம் உங்களை வியக்க வைக்கும். அந்த அடர்ந்த மதுவன காட்டுக்குள்ள சுத்தி இருக்கிற பயங்கரமான மிருகங்களோட சத்தத்துக்கு நடுவுல 5 வயசு பையன் துருவன் மட்டும் தனியா இருக்கான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பெரிய அமைதி இருக்கு. ஏன்னா அவனுக்கு வழிகாட்ட ஒரு குரு கிடைச்சிட்டாரு.
நாரத முனிவர் அவனுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ரகசியம் சாதாரணமானது இல்ல. நாம இன்னைக்கு பல மந்திரங்களை சொல்றோம், ஆனா அது ஏன் பலிக்க மாட்டேங்குது தெரியுமா? நமக்கு அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கிறதில்ல. ஆனா துருவனுக்கு அந்த மந்திரம்தான் அவனோட உயிரா மாறுது. நாரதர் துருவன் கிட்ட சொல்றாரு, துருவா, நீ தேடுற அந்த பரம்பொருள் உனக்குள்ளேயே தான் இருக்காரு. ஆனா அவரை வெளியில தேடுறது ஒரு பயிற்சி. முதல்ல உன் உடம்ப நீ ஜெயிக்கணும். இந்த இடத்துல ஒரு சூட்சுமம் இருக்கு. நாம ஒரு காரியத்துல ஜெயிக்கணும்னா முதல்ல நம்மளோட புலன்களை அடக்கணும். இன்னைக்கு நம்மால ஒரு 5 நிமிஷம் மொபைல் போன் இல்லாம இருக்க முடியல. ஆனா அந்த பையன் சாப்பாடு, தண்ணி, தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறான். நாரதர் உபதேசிச்ச அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற அந்த துவாதசாட்சரி மந்திரம் அவனோட ரத்தத்துல கலந்துடுச்சு. நாரதர் சொல்லிக் கொடுத்த தியான முறை ரொம்ப ஆச்சரியமானது. கண்ண மூடி இதயத்துக்குள்ள பாரு. அங்க ஒரு தாமரை மலர் இருக்கு. அந்த மலர் மேல சங்கு, சக்கரம், கதாயுதம் ஏன்றி சினிச்ச முகத்தோட மகாவிஷ்ணு நிக்கிறாரு. அவரோட முகத்தை மட்டும் பாரு. அவரோட அந்த நீல மேனி அழக பிரசி அப்படின்னு ஒரு குழந்தைக்கு கதை சொல்ற மாதிரி ஆன்மீகத்தோட உச்சத்தை நாரதர் சொல்லிக் கொடுக்கிறாரு. துருவன் அந்த ரூபத்தை மனசுக்குள்ள அப்படியே செதுக்கிட்டான். இங்க ஒரு விஷயம் யோசிங்க. நாம ஒருத்தரை ரொம்ப ஆழமா நேசிச்சா அவங்க முகம் நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் துருவனுக்கு அந்த விஷ்ணுவோட முகம் மாறாத ஒரு சித்திரமா உள்ள பதிஞ்சு போச்சு. நாரதர் அங்கிருந்து கிளம்பும்போது ஒரு விஷயம் சொல்றாரு. உன் வைராகியம்தான் உன் பலம். இடையில என்ன நடந்தாலும் அசையாத. இதுதான் நமக்கான பாடம். நாம ஒரு வேலைய ஆரம்பிப்போம், ஆனா ஒரு சின்ன தடை வந்தா உடனே விட்டுடுவோம். ஆனா துருவன் அப்படி இல்ல. தவம் ஆரம்பமாகுது. முதல் மாசத்துல அவன் 3 நாளைக்கு ஒரு தரம் விளாம்பழமும் இலந்தை பழமும் சாப்பிட்டான். அதுவும் எதுக்காக தெரியுமா? உடம்பு செத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான். 2வது மாசத்துல 6 நாளைக்கு ஒரு தரம் காய்ஞ்ச புல்லையும் இலைகளையும் சாப்பிட்டான். 3வது மாசத்துல 9 நாளைக்கு ஒரு தரம் தண்ணிய மட்டும் குடிச்சு தவம் பண்ணான். 4வது மாசத்துல 12 நாளைக்கு ஒரு தரம் காத்த மட்டும் சுவாசிச்சு நின்னா. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 5 வயசு பையனோட உடம்பு எந்த அளவுக்கு இளைச்சிருக்கும். அவனோட எலும்புகள் வெளியில தெரிஞ்சிருக்கும். ஆனா அவனோட கண்ணுல இருந்த அந்த தேஜஸ் இருக்கே, அது சூரியனை விட அதிகமா இருந்தது. 5வது மாசம் துருவன் தன்னோட மூச்சை அப்படியே நிறுத்துறான். அதாவது கும்பகம்னு சொல்லப்படுற அந்த நிலைக்கு போறான். அவன் தன்னோட ஒரு கால் பெருவிரலை தரையில அழுத்தி ஒத்த கால்ல நிக்கிறான். அந்த பையனோட அந்த அழுத்தம் தாங்காம பூமி ஒரு பக்கம் சரிய ஆரம்பிக்குது. அவன் மூச்சை அடக்குனதும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் மூச்சு திணறல் ஏற்படுது. ஏன்னா அவன் அந்த பரம்பொருளோட ஒன்னா கலந்துட்டான். ஒரு சின்ன குட்டையில இருக்கிற தண்ணி தேங்குனா பரவாயில்லை, ஆனா ஒரு சமுத்திரமே ஒரு இடத்துல தேங்குனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது துருவனோட தவம். தேவர்கள் எல்லாம் பதறி போய் விஷ்ணு பகவான் கிட்ட ஓடுறாங்க. சுவாமி, அந்த பையன் பண்ற தவத்தால எங்களுக்கு மூச்சு முட்டுது. உலகமே அழிய போகுது. சீக்கிரம் போய் அவனுக்கு ஒரு வழிய காட்டுங்கன்னு கேஞ்சுறாங்க. ஆனா மகாவிஷ்ணு ஒரு புன்னகையோட சொல்றாரு, அவன் என்ன கட்டி போட்டுட்டான். என்னால இங்க இருக்க முடியல. அவனோட அந்த தூய்மையான பக்தி என்ன தரதரன்னு இழுக்குது. இதோ கிளம்பிட்டேன்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. நாம கடவுளை தேடி போக வேண்டியதில்லை. நாம நம்மள தகுதிப்படுத்திக்கிட்டா கடவுளே நம்மள தேடி வருவாரு. துருவன் கடவுளை கூப்பிடல, அவன் கடவுளா மாறி நின்னான். நாரதர் கொடுத்த அந்த மந்திரம் வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு சாவி. அந்த சாவி மூலமா துருவன் அந்த பரம்பொருளோட கதவை திறந்துட்டான். ஆனா அந்த தவம் நடக்கிற இடத்துல துருவனுக்கு பல சோதனைகள் வருது. இந்திரன் வர்றான், பல அச்சுறுத்தல்களை கொடுக்கறான். பேய் பிசாசுங்க எல்லாம் வந்து மிரட்டுது. ஆனா துருவன் எதையும் பார்க்கல. ஏன்னா அவனோட கண்ணுக்கு முன்னாடி விஷ்ணுவோட அந்த நீல நிற முகம் மட்டும்தான் தெரியுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பல நாரதர்கள் வர்றாங்க, பல மந்திரங்கள் கிடைக்குது. ஆனா நாம துருவன் மாதிரி ஒத்த கால்ல நிக்கிறதில்ல. ஒரு கஷ்டம் வந்தா உடனே சாமிக்கு கண்ணே இல்லையான்னு கேட்கறோம்.
ஆனா துருவன் தனக்கு அநீதி செஞ்ச சித்தியையோ தன்னை தள்ளிவிட்ட அப்பாவையோ ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. அவங்கள நினைச்சிருந்தா அவனுக்கு தவம் கைகூடி இருக்காது. அவன் விஷ்ணுவை மட்டும் நினைச்சான். இதான் ஃபோக்கஸ். ஒரு குறிக்கோள்ல எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த 5 வயசு பையன் ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் குரு. துருவனோட அந்த மந்திர உச்சாடனம் காத்துல அப்படியே எதிரொலிக்குது. அவனோட உடம்பு இப்போ ஒரு ஒளியா மாற ஆரம்பிக்குது. அந்த ஒளிய பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது. அவரோட மனசுக்குள்ள இருந்த அந்த விஷ்ணுவோட ரூபம் இப்போ மெதுவா வெளியில வர ஆரம்பிக்குது. இதுதான் தவத்தோட கடைசி கட்டம். அகத்துல இருக்கிறது புறத்துல வரப்போற அந்த தருணம். அந்த தருணத்துக்காக பிரபஞ்சமே காத்துக்கிட்டு இருக்கு. காட்டுல இருந்த மிருகங்கள் எல்லாம் அமைதியாகிடுச்சு. காத்து அடிக்கிறது நின்னுடுச்சு. யமுனை நதி சத்தம் போடாம ஓடுது. அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு நொடி, துருவனோட கண்ணுக்குள்ள இருந்த அந்த உருவம் திடீர்னு மறைஞ்சு போகுது. துருவன் திடுக்கிட்டு கண்ணை திறக்கிறான். ஆனா அவன் கண்ணை திறந்ததும் பார்த்த அந்த காட்சி இருக்கே, அது அவன் கற்பனை பண்ணி பார்த்ததை விட 1000 மடங்கு பிரம்மாண்டமானது. துருவன் எதை நிமிச்சு தவம் பண்ணானோ அந்த மகாவிஷ்ணு அவன் முன்னாடி நேர்ல வந்து நிக்கிறாரு. அந்த தரிசனம் துருவனுக்குள்ள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு? 5 வயசு பையன் அந்த பிரபஞ்ச நாயகன் கிட்ட என்ன கேட்டான்? அவனோட சித்தி சொன்ன மாதிரி ஒரு சிம்மாசனத்தை மட்டும் கேட்டானா, இல்ல வேற ஏதாவதா? அடுத்த பகுதியில துருவனும் விஷ்ணுவும் சந்திச்ச அந்த உன்னதமான நேரத்தை பத்தியும் துருவன் நட்சத்திரமா மாறின அந்த மர்மத்தை பத்தியும் பார்க்க போறோம். அந்த தரிசனம் உங்களுக்கும் ஒரு பெரிய நிம்மதியை தரும். மதுவனமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நிக்குது. இத்தனை மாசம் அந்த சின்ன பையன் எதை பார்க்கணும்னு துடிச்சானோ அந்த தரிசனம் இப்போ அவன் கண்ணு முன்னாடி. துருவன் மெதுவா தன் இமைகளை திறக்கிறான். அவரோட மனசுக்குள்ள ஒரு அழகான சித்திரம் இருந்ததில்லையா, அது திடீர்னு மறைஞ்சதும் பதறிப்போய் கண்ணை திறந்தவனுக்கு முன்னாடி நிக்கிற விஷ்ணுவை பார்த்த உடனே அப்படியே உடம்பு சிலிர்க்குது. கோடி சூரியன் ஒன்னா உதிச்சா எப்படி இருக்கும்? ஆனா அந்த ஒளியில சூடு இல்ல, ஒரு தாய் மடியில கிடக்கிற குளிர்ச்சி இருக்கு. விஷ்ணு பகவான் அங்க நிக்கிறாரு. கருட வாகனத்துல வரல, அந்த பையனோட பக்திக்காக தரையில நடந்து வர்றாரு. அந்த நீல மேனி, கையில சங்கு சக்கரம், மார்புல அந்த பளபளக்கிற கௌஸ்துபமணி, இதையெல்லாம் பார்த்த துருவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேசணும்னு நினைக்கிறான், ஆனா நாக்கு குளறுது. ஒரு 5 வயசு பையனுக்கு பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் எப்படி தெரியும்? அவன் ஒரு சாதாரண குழந்தைதானே. அவனுக்கு விஷ்ணுவை புகழணும்னு ஆசை, ஆனா வார்த்தை வரல. அப்படியே திகைச்சு போய் நிக்கிறான். இங்க ஒரு நிமிஷம் யோசிங்க. நாம கூட வாழ்க்கையில ஒரு பெரிய வாய்ப்பு வரும்போது, இல்ல நாம ரொம்ப மதிக்கிற ஒருத்தரை நேர்ல பார்க்கும்போது அப்படியே உறைஞ்சு போய் நிப்போம் இல்லையா? அதுதான் துருவனுக்கும் நடக்குது. ஆனா மகாவிஷ்ணு யாரு? அவர் ஒரு மனோதத்துவ நிபுணர். அந்த பையனோட தயக்கத்தை புரிஞ்சுகிட்டு மெதுவா சிரிச்சுக்கிட்டே முன்னாடி வர்றாரு. தன்னோட கையில இருக்கிற அந்த பாஞ்சஜன்யம்ங்கிற தெய்வீக சங்கால துருவனோட கண்ணத்தை மென்மையா தொடுறாரு. அந்த சங்கு தொட்ட அந்த ஒரு வினாடி துருவனுக்குள்ள ஒரு மின்னல் பாயுது. அது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு தவம் பண்ணிட்டு இருந்த அந்த சின்ன பையனுக்குள்ள பிரபஞ்சத்தோட அத்தனை அறிவும், அத்தனை வேதங்களும், அத்தனை ரகசியங்களும் அப்படியே ஒரு டவுன்லோட் ஆகிற மாதிரி உள்ள இறங்குது. இதுதான் குரு வருள்ங்கிறது. ஒரு குரு நினைச்சா ஒரு நுடியில முட்டாளையும் மேதையாக்க முடியும். இப்போ துருவம் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசின அந்த பாடல்கள் தான் பாகவதத்துல துருவஸ்துதின்னு சொல்லப்படுது. அவன் சொல்றான், சுவாமி, நான் ஒரு உடைந்த கண்ணாடியை தேடித்தான் காட்டுக்கு வந்தேன். ஆனா எனக்கு ஒரு வைரமே கிடைச்சிடுச்சு. என் சித்தி என்ன அவமதிச்சாங்க, என் அப்பா என்ன மதிக்கல. அதனால ஒரு சிம்மாசனம் வேணும்னு தான் உங்களை தேடினேன். ஆனா இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த சிம்மாசனம் எல்லாம் வெறும் குப்பை மாதிரி தெரியுது சுவாமி. எனக்கு எதுவுமே வேணாம் சுவாமி, உங்க பாதத்துல ஒரு இடம் கிடைச்சா போதும்னு அழுதுகிட்டே கேட்கறான். இதுதான் ஆன்மீகத்தோட உச்சக்கட்ட பாடம். நாம வாழ்க்கையில எதையோ தேடி ஓடுவோம், பணம், பதவி, புகழ்னு. ஆனா நிஜமான அமைதி கிடைச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நாம ஓடினதெல்லாம் எவ்வளவு சின்ன விஷயம்னு புரியும். ஆனா விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, துருவா, நீ எந்த வைராக்கியத்தோட காட்டுக்கு வந்தியோ அந்த வைராக்கியம் வீண் போகக்கூடாது. உன்னோட அந்த தவம் இந்த உலகத்துக்கே ஒரு உதாரணம். நீ கேட்ட அந்த பதவி உனக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உலகம் அழியும் வரை அழியாத ஒரு பதவியை உனக்கு தர்றேன். விஷ்ணு பகவான் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. உன் அப்பா உன்னை கூப்பிட்டு தன் நாட்டை உன்கிட்ட ஒப்படைப்பாரு. நீ பல 1000 வருஷம் இந்த உலகத்தை தர்மத்தோட ஆட்சி செய்வ.
உன் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் விண்வெளியில ஒரு தனி இடத்துல துருவ நட்சத்திரமா நீ இருப்ப. மத்த எல்லா நட்சத்திரங்களும் கிரகங்களும் உன்னை சுத்தி வரும். உன்னை பார்த்துதான் இந்த உலகம் திசை தெரிஞ்சுக்கும்னு ஆசீர்வாதம் பண்றாரு. இன்னைக்கும் நாம வானத்துல பாக்குற அந்த போல் ஸ்டார் தான் துருவன். அவன் அசையாம நிக்கிறான். ஏன்னா அவன் விஷ்ணுவோட பாதத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, துருவன் நாட்டுக்கு திரும்பி வர்றான். இப்போ ராஜா உத்தானபாதன் என்ன செஞ்சிருப்பாரு? நாரத முனிவர் முன்னாடியே போய் ராஜா கிட்ட விஷயத்த சொல்லிடுறாரு. உன் பையன் சாதாரண பையன் இல்ல, அவன் கடவுளையே பார்த்தவன்னு சொன்னதும் அந்த ராஜாவுக்கு தன் தப்பு புரியுது. தன் பையனை தள்ளிவிட்ட அந்த இடத்திலேயே நின்னு அழுதுட்டு இருக்காரு. துருவன் வர்றான்னு தெரிஞ்சதும் ஊரே திரண்டு போய் அவனை வரவேற்குது. அந்த இளையராணி சுருசி இருக்காங்களே, அவங்க கூட பயந்து போய் நிக்கிறாங்க. ஆனா துருவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் நேரா போய் தன் சித்தி சுருசியோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். சித்தி, நீங்க அன்னைக்கு என்ன திட்டலன்னா எனக்கு இந்த விஷ்ணுவோட தரிசனம் கிடைக்காது. நீங்க தான் எனக்கு முதல் குருன்னு சொல்றான். இதத்தான் நாம கத்துக்கணும். நம்ம காயப்படுத்துறவங்க தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு தள்ளுறாங்க. அவங்க மேல வன்மம் வச்சிக்காம அவங்கள ஒரு ஏணியா நினைச்சிட்டு மேல போய்கிட்டே இருக்கணும். துருவன் ராஜா ஆகிறான். அவன் ஆட்சி பண்ண காலத்துல நாட்டுல வறுமையே இல்ல. ஏன்னா அவனோட உள்ளத்துல இறைவன் இருந்தாரு. ஆனா கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. துருவனோட கம்பி உத்தமன் காட்டுல ஒரு யக்ஷனால கொல்லப்படுறான். இத கேட்டதும் துருவன் கோபப்படுறான். ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. துருவன் அந்த யக்ஷர்களையே அழிச்சிடுவேன்னு கங்கணம் கட்டுறான். அப்போ அவரோட தாத்தா ஸ்வயம்பூவ மனு வர்றாரு. துருவா, நீ ஒரு பக்தன். கோபத்துக்கும் பக்திக்கும் இடமில்ல. ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக ஒரு இனத்தையே அழிக்கிறது தர்மம் கிடையாதுன்னு புத்தி சொல்றாரு. துருவன் உடனே தன்னோட ஆயுதத்தை கீழே போடுறான். அவனோட அந்த பக்குவம் இருக்கே, அதுதான் அவனை ஒரு மகானா மாத்துது. துருவன் தன்னோட கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு கடைசியில காட்டுக்கு தவம் பண்ண போறான். ஒரு நாள் அவனை அழைச்சிட்டு போக வைகுண்டத்திலிருந்து ஒரு விமானம் வருது. யமன், அதாவது மரணதேவன், அவன் முன்னாடி வர்றான். துருவன் பயப்படல. அந்த மரணதேவனோட தலையையே ஒரு படிக்கட்டா மிதிச்சு ஏறி வைகுண்டத்துக்கு போறான். மரணத்தை ஜெயிக்கிறதுன்னா என்னன்னு துருவன் காட்டிட்டான். நாம எல்லாரும் மரணத்தை பார்த்து பயப்படுறோம். ஆனா ஒரு பக்தன் மரணத்தை ஒரு படிக்கட்டா மாத்திக்குவான். துருவனோட கதை இங்க முடியுது. ஆனா அவன் ஆரம்பிச்சு வச்ச அந்த பக்தி புரட்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு நெருப்பா மாறுது. துருவன் நட்சத்திரமா வானத்துல நின்னு இன்னைக்கும் நம்மள பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான். 5 வயசு பையனான என்னாலேயே கடவுளை பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களால முடியாதா? துருவனோட வம்சத்துல அடுத்து வர்ற ஒரு ராஜா ரொம்ப தப்பான வழியில போறான். அவன்தான் வேணன். பக்தி இல்லாத அதிகாரம் என்ன செய்யும்? ஒரு நல்ல வம்சத்துல ஒரு கொடூரமான அரசன் பிறக்கிறான். அவனோட கொடுமைகளால பூமி எப்படி துடிச்சுது? அந்த வேணனை எப்படி தண்டிக்கிறாங்க? அங்கிருந்து ஒரு புது அவதாரம் எப்படி பிறக்குது? அடுத்த பகுதியில ஒரு கொடுங்கோலன் வேணனோட அழிவையும் பூமாதேவியோட கோபத்தையும் பத்தி பார்க்க போறோம். அது ஒரு அதிரடியான பகுதி. மறக்காம அடுத்த பகுதிக்கு வாங்க. துருவன் நட்சத்திரமா வானத்துல நினைச்சு நின்னுட்டான். ஆனா பூமி, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. துருவனோட வம்சத்துல பல நல்ல ராஜாக்கள் வர்றாங்க. ஆனா காலச்சக்கரம் சுழலும் போது ஒரு கட்டத்துல வேணன் அப்படின்னு ஒருத்தன் அதிகாரத்துக்கு வர்றான். இவன் யாரு தெரியுமா? இவன் துருவனோட வம்சத்துல வந்தாலும் இவனோட குணம் அப்படியே ஆப்போசிட். இவனோட அப்பா அங்கன் ஒரு பெரிய மகான். ஆனா வேணன் சின்ன வயசுல இருந்தே ஒரு சைக்கோ மாதிரி வளர்றான். உயிரினங்களை வதைக்கிறது, அப்பா பேச்ச மதிக்காம இருக்கிறதுன்னு ஒரு தலைவலியா இருக்கான். மகனோட கொடுமை தாங்காம ராஜா அங்கன் அரண்மனையை விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போயிட்டாரு. அப்பா போனதுக்கப்புறம் வேணன் ராஜா ஆகுறான். இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதிகாரம் ஒரு நல்லவன் கையில கிடைச்சா அது ஆசீர்வாதம். ஆனா ஒரு மூர்க்கன் கையில கிடைச்சா அது சாபம். வேணன் ராஜா ஆன உடனே ஒரு அதிரடி உத்தரவு போடுறான். இனிமே இந்த நாட்டுல எந்த யாகமும் நடக்கக்கூடாது, எந்த தானமும் பண்ணக்கூடாது, எந்த கடவுளையும் கும்பிடக்கூடாது. நான் தான் கடவுள், எனக்கு மட்டும்தான் நீங்க பூஜை பண்ணணும்னு சொல்றான். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற சில அதிகார வர்க்கம் கூட இப்படித்தான் யோசிக்குது. எல்லாம் என்னால தான் நடக்குது, நான் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன்னு ஒரு போலித்தனமான பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனா வேணன் ஒரு படி மேல போய் ரிஷிகளையும் முனிவர்களையும் அவமதிக்கிறான். வேதத்துல என்ன இருக்கு? அதெல்லாம் கட்டுக்கதை. என்ன கும்பிடுங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் தர்றேன்னு ஆணவத்துல ஆடுறான். இதை கேட்ட முனிவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வேணன் கிட்ட போறாங்க. மன்னா,
தர்மத்தை விடுறது உனக்கும் நல்லதில்ல, நாட்டுக்கும் நல்லதில்ல. தயவு செஞ்சு உன்னோட இந்த அகங்காரத்தை விட்டுடுன்னு பொறுமையா சொல்றாங்க. ஆனா வேணன் கேட்கிற ரகமே கிடையாது. நீங்க யார சொல்றீங்க? விஷ்ணுவா? அவரும் எனக்கு பின்னாடினா. உலகமே ஏன் காணடியில இருக்கும்போது நீங்க யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கடவுளை பத்தி பேசுறீங்களேன்னு நக்கலா சிரிக்கிறான். ஒரு கட்டத்துல முனிவர்களுக்கு கோபம் வந்துடுது. தர்மம் அழியும் போது அமைதியா இருக்கிறது அதைவிட பெரிய பாவம்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வேற எந்த ஆயுதத்தையும் எடுக்கல. அவங்களோட தவசக்தியை ஒன்னா சேர்த்து ஒரு ஹூங்காரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சத்தத்தை போடுறாங்க. அந்த மந்திர சக்தியில வேணன் அங்கேயே சுருண்டு விழுந்து செத்து போயிடுறான். இப்போ நாட்டுல ராஜா இல்ல. ராஜா இல்லாத நாடு ஒரு காடு மாதிரி ஆயிடும். திருடர்கள் அதிகமாகறாங்க, குழப்பம் வருது. இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, வேணனோட கொடுமையால பூமாதேவி ரொம்ப கோபப்படுறாங்க. தர்மம் இல்லாத நாட்டுல நான் ஏன் விளையணும்னு முடிவெடுத்து எல்லா தானியங்களையும் மூலிகைகளையும் தன்னோட உடம்புக்குள்ளேயே ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. பூமி அப்படியே பாலைவனமா மாறுது. மழை இல்ல, செடிகொடி இல்ல, மக்கள் பசியால துடிக்கிறாங்க. நாம இங்க ஒரு நிமிஷம் நிக்கணும். இன்னைக்கு நாம இயற்கையை சுரண்டுறோம் இல்லையா? மரங்களை வெட்டுறோம், தண்ணீரை கெடுக்கிறோம். நாம நினைக்கிறோம் பூமி வெறும் ஜடம்னு. ஆனா பூமிக்கு ஒரு உணர்வு உண்டு. நாம தர்மத்தை மீறும்போது பூமி தன்னோட பலனை தர மறுக்கும். வேணனோட காலத்துல மக்கள் பசியால ஒருத்தர் அடிச்சுக்கிற நிலைக்கு வர்றாங்க. இத பார்த்த முனிவர்கள் யோசிக்கிறாங்க. வேணனை அழிச்சது சரிதான், ஆனா நாட்டுக்கு ஒரு தலைவன் வேணுமே, பூமாதேவிய சமாதானப்படுத்த ஒரு சக்தி வேணுமே. அவங்க ஒரு ரகசியமான முறையை கையாளுறாங்க. இறந்து போன வேணனோட உடம்ப தயிர்கடையும் மத்து மாதிரி வச்சு கடையிறாங்க. அவனோட உடம்புல இருந்த அந்த தீய குணங்கள் எல்லாம் ஒரு கருப்பான உருவமா வெளியே வருது. அவன்தான் நிஷாதன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேட்டைக்காரன். அவனோட வேணனோட அத்தனை பாவங்களும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சுத்தமான வேணனோட உடம்ப கடையிறாங்க. அப்போ அங்க இருந்து 2 பேர் வர்றாங்க. ஒருத்தர் பிரிது, இன்னொருத்தர் அர்ச்சி. இந்த பிரித்து சாதாரண மனுஷன் அல்ல. அவர் விஷ்ணுவோட ஒரு அம்சம், ஆவேச அவதாரம். அவர் கையிலேயே வில்லும் அம்பும் இருக்கு. அந்த பையனை பார்த்ததுமே முனிவர்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவர்தான் இந்த நாட்டோட ரட்சகன். பிரித்து சக்கரவர்த்திக்கு முடிசூட்டு விழா நடக்குது. ஆனா மக்கள் எல்லாம் பசியில கத்துறாங்க. மன்னா, எங்களுக்கு சாப்பாடு இல்ல, பூமி எதையும் கொடுக்க மாட்டேங்குதேன்னு கதறாங்க. பிரித்துவுக்கு கோபம் வருது. அவர் தன்னோட வில்ல எடுக்கிறாரு. பூமாதேவி, நீ ஏன் என் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிற? நீ பலனை தரலன்னா உன்னையே நான் அழிச்சிடுவேன்னு பூமியை நோக்கி அம்பு விடுறாரு. பூமாதேவி பயந்து போய் ஒரு பசுமாடு வடிவத்துல ஓடுறாங்க. பிரித்து விடாம துரத்துறாரு. ஆகாயம், பூமி, பாதாளம்னு எல்லா இடத்துலயும் துரத்துறாரு. கடைசியில பூமாதேவி சரணடைறாங்க. இங்கதான் ஒரு மிகப்பெரிய தத்துவம் வருது. பூமாதேவி சொல்றாங்க, மன்னா, என் மேல தப்பில்ல. வேணன் மாதிரி ஆட்கள் என் மேல தர்மம் இல்லாம நடந்துகிட்டாங்க. நான் ஏன் அவங்களுக்கு பலன் கொடுக்கணும்? நீ ஒரு நல்ல தலைவன், உனக்கு நான் கட்டுப்படுறேன். ஆனா எனக்கு ஒரு கன்றுக்குட்டி வேணும். என்ன நீயே பால் கறந்துக்கன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாம பூமியை ஒரு அம்மாவா மதிச்சு அன்பால அணுகினா அது நமக்கு வேண்டியதை அள்ளித்தரும். பிரித்து சக்கரவர்த்தி ஸ்வயம்புவ மனுவை ஒரு கன்றுக்குட்டியா மாத்தி பூமியை பால் கறக்கிறாரு. அந்த பால்ல இருந்து தான் எல்லா தானியங்களும், பழங்களும், காய்கறிகளும் மறுபடியும் உலகத்துக்கு கிடைக்குது. அதனால தான் பூமிக்கு பிருத்வி அப்படின்னு ஒரு பேர் வந்தது. ஏன்னா பிரித்து தான் அதை சீரமைச்சாரு. இந்த வேணனோட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, அதிகாரம் யாரையும் காப்பாத்தாது. ஆனா தர்மம் அழிஞ்ச பூமியை ஒரு நல்ல தலைவன் எப்படி மீட்டு கொண்டு வர முடியுங்கிறதுக்கு பிரித்து ஒரு பெரிய உதாரணம். நாம பூமியை தாயா மதிக்கணும், அதை சுரண்டக்கூடாது. பிரித்து சக்கரவர்த்தி அந்த நாட்டை எப்படி ஒரு சொர்க்கமா மாத்தினாரு. ஆனா அவர் செஞ்ச ஒரு காரியம் இந்திரனுக்கே பயத்தை உண்டாக்கியது. அது என்ன? பிரித்து செய்ய போற அந்த 100 யாகங்கள், அதுல குறுக்கே வர்ற இந்திரன், இவங்க 2 பேருக்கும் நடக்க போற அந்த ஈகோ யுத்தம் என்ன ஆச்சு? அடுத்த பகுதியில ஒரு ராஜாவுக்கும் தேவர்களின் தலைவனுக்கும் நடக்கிற அந்த அதிரடியான மோதலையும் அதுல கிடைக்கிற பெரிய ஞானத்தையும் பார்க்க போறோம். பிரித்துவோட இந்த வேட்டை இன்னும் முடியல. முந்தைய பகுதியில் வேணன் என்ற கொடுங்கோலன் எப்படி தன் அகங்காரத்தால் அழிந்தான் என்பதையும் அவனது உடலிலிருந்து தூய்மையான சக்தியாக பிரிது சக்கரவர்த்தி அவதரித்ததையும் பார்த்தோம். ஆனால் பிரிது அரியணை ஏறியபோது நாடு ஒரு இடுகாடு போலதான் இருந்தது. பசுமை இல்லை, தானியம் இல்லை, மக்களின் வயிற்றில் ஈ ஓடிக்கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் திரண்டு வந்து பிரிதுவின் அரண்மனை வாசலில் நின்றார்கள்.
மன்னா, பசி எங்களை கொல்லுது, பூமி தாய் எதையும் தரமாட்டேங்கிறா, நீ கடவுளின் அம்சம்னு சொல்றாங்களே, எங்களுக்கு சோறு போடுவியா இல்லை எங்களை சாக விடுவியா? இதுதான் மக்களின் கேள்வி. நாமும் வாழ்க்கையில் சில நேரங்களில் இப்படித்தான் உணர்வோம். கடினமாக உழைப்போம், ஆனால் பூமி நமக்கு ஒத்துழைக்காது. நாம் போட்ட விதை முளைக்காது, எடுத்த முயற்சி பலன் தராது. அப்போது நமக்கு தோன்றும், கடவுளே, பூமிக்கு கூடவா என்மேல் கருணை இல்லை என்று. பிரிது சக்கரவர்த்திக்கு மக்களின் அழுகுரல் கேட்டதும் ரத்தம் கொதித்தது. அவர் கையில் வில்லை எடுத்தார். பூனாதேவி, நீ ஒரு தாய். உன் பிள்ளைகள் பசியால் துடிக்கும்போது நீ எப்படி எல்லா வளங்களையும் உனக்குள் ஒளித்து வைக்கலாம்? நீயே பலன் தரவில்லை என்றால் உன்னை அழித்துவிட்டு என் யோக சக்தியால் மக்களை காப்பாற்றுவேன் என்று கர்ஜித்தார். அப்போது ஒரு அதிரடி காட்சி நடக்கிறது. பூமாதேவி ஒரு பசுமாட்டின் உருவம் எடுத்து பயந்து ஓடுகிறாள். பிரபஞ்சத்தின் அரசன் துரத்துகிறான், பூமித்தாய் ஓடுகிறாள். இது ஒரு விளையாட்டு அல்ல, இது ஒரு பெரிய பாடம். பூமித்தாய் ஓடி ஓடி களைத்து போகிறாள். அவளுக்கு தெரிகிறது, பிரிது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவன் மகாவிஷ்ணுவின் ஆவேச அவதாரம் என்று. கடைசியில் அவள் சரணடைந்து சொல்கிறாள், மன்னா, என்னை அழிப்பதால் உனக்கு என்ன கிடைக்கும்? நீ அழித்தால் மக்கள் எங்கே வாழ்வார்கள்? நான் ஏன் வளங்களை ஒளித்து வைத்தேன் தெரியுமா? அதர்மம் செய்கிறவர்களிடம் என் செல்வங்களை கொடுத்தால் அவர்கள் அதை தீய வழியில் பயன்படுத்துவார்கள். அதனால்தான் நான் கஞ்சத்தனம் காட்டினேன் என்றாள். இங்கே ஒரு சூட்சுமம் இருக்கிறது. இயற்கை சில நேரங்களில் நமக்கு செல்வத்தை தராமல் தடுத்து வைக்கும். ஏனென்றால் அந்த செல்வம் நம்மை சீரழித்துவிடும் என்று இயற்கை அன்னைக்கு தெரியும். நாம் தகுதி உள்ளவர்களாக மாறும்போது அவளே அள்ளி கொடுப்பாள். பிரிதுவிடம் பூமி சொல்கிறாள், நீ ஒரு தர்வவான், என்னை நீயே பால் கறந்துகொள், எனக்கு ஒரு கன்றுக்குட்டி வேண்டும், ஒரு பாத்திரம் வேண்டும் என்றாள். பிரிது சக்கரவர்த்தி ஸ்வயம்புவ மனுவை கன்றுக்குட்டியாக மாற்றுகிறார். தனது கைகளையே பாத்திரமாக வைத்து பூமியை பால் கரைக்கிறார். அந்த பாலிலிருந்துதான் நெல், கோதுமை, காய்கறி, கனி என சகலமும் பிறக்கிறது. இது வெறும் புராணக் கதை என்று நினைத்து விடாதீர்கள். இதுதான் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மைக்கான முதல் பாடம். பூமியை சுரண்டக்கூடாது, அவளை மதிக்க வேண்டும். ஒரு தாய் எப்படி தன் கன்றுக்குட்டியை பார்த்ததும் பால் சுரக்கிறாளோ, அதேபோல நாம் பூமியை நேசித்தால் அவள் வளங்களை சுரப்பாள். பிரிது செய்த இந்த செயலால் உலகம் மீண்டும் செழிப்படைந்தது. காடுகள் அடர்த்தியாக வளர்ந்தன, ஆறுகள் ஓடின, மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். பிரிதுவுக்கு பிருத்விபதி என்று பெயர் வந்தது. ஆனால் பிரிது அத்துடன் நிற்கவில்லை. மக்களுக்கு சோறு போட்டால் மட்டும் போதாது, அவர்களுக்கு ஆன்மீக வலிமையும் வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அதற்காக அவர் ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை தொடங்குகிறார். அதுதான் 100 அஸ்வமேத யாகங்கள். இந்த 100 யாகங்கள் எதற்காக தெரியுமா? ஒரு மனிதன் 100 யாகங்களை முழுமையாக செய்து முடித்தால் அவன் இந்திர பதவிக்கு தகுதியானவனாகி விடுவான். பிருத்துவின் நோக்கம் பதவி அல்ல, ஆனால் அவர் 100 யாகங்கள் செய்யப்போகிறார் என்ற செய்தி கேட்டதும் தேவலோகத்தில் ஒருவருக்கு வயிறு எரிய ஆரம்பித்தது. அவர்தான் தேவர்களின் தலைவன் இந்திரன். இந்திரன் என்றாலே அதிகாரம், பதவி, சிம்மாசனம். அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. இந்த மனுஷன் 100 யாகங்களை முடிச்சிட்டா என் பதவியை என்கிட்ட இருந்து பிடுங்கிடுவானோ என்று பொறாமைப்படுகிறார். இன்றைய கார்ப்பரேட் உலகில் கூட பாருங்களேன், ஒருத்தல் நன்றாக வேலை செய்கிறார் என்றால் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்குமே என்று பயந்து அவருக்கு முட்டுக்கட்டை போடும் மேலதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்திரன் அதே வேலையை செய்கிறான். பிரித்து சக்கரவர்த்தி 99 யாகங்களை வெற்றிகரமாக முடித்துவிட்டார். 100வது யாகத்தின் குதிரை அவிழ்த்து விடப்படுகிறது. அந்த சமயம் பார்த்து இந்திரன் ஒரு திருடன் போல மாறுவேடம் போட்டு வந்து அந்த யாக குதிரையை திருடிச் செல்கிறார். ஒரு தேவன் திருடனாக மாறுவதை கற்பனை செய்து பாருங்கள். பதவி ஆசை ஒருவனை எவ்வளவு கீழ்த்தரமாக மாற்றும் என்பதற்கு இந்திரன் ஒரு சாட்சி. பிருத்துவின் மகன் இதை பார்த்துவிட்டு இந்திரனை துரத்துகிறான். இந்திரன் ஒரு சந்நியாசி போல வேடம் போடுகிறான். அந்த பையன் தயங்குகிறான், சந்நியாசியை எப்படி அடிப்பது என்று. ஆனால் அது போலி வேடம் என்று தெரிந்ததும் இந்திரனை விரட்டி அடித்து குதிரையை மீட்டு கொண்டு வருகிறான். ஆனால் இந்திரன் விடவில்லை, மீண்டும் மீண்டும் தந்திரம் செய்கிறான். யாகம் தடைப்படுகிறது. பிரித்துவுக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுகிறது. இந்த யாகத்தை தடுக்கிற இந்த இந்திரனை நானே நேரில் போய் அழிக்கிறேன் என்று ஆயுதத்தை எடுக்கிறார். அப்போது அங்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. பிரம்மா அங்கே தோன்றுகிறார். பிரித்து, நிறுத்து. நீ யார் தெரியுமா? நீ பகவானின் அம்சம். நீ போய் இந்த சாதாரண இந்திரன் மேல் கோபப்படலாமா? உனக்கு 100 யாகம் முக்கியமா இல்ல உலக நன்மை முக்கியமா?
100வது யாகம் முடியாவிட்டாலும் பரவாயில்லை, உன் புகழ் என்றும் நிலைக்கும், இந்திரனை மன்னிட்டுவிடு என்கிறார். பிரித்து ஒரு நொடியில் சாந்தமானார். சரி, தர்மம் நிலைத்தால் போதும், எனக்கு பெருமை தேவையில்லை என்று யாகத்தை அங்கேயே நிறுத்தினார். இந்த மனப்பக்குவம் யாருக்கு வரும்? யோசித்து பாருங்கள். நாம் ஒரு காரியத்தை கௌரவத்திற்காக செய்கிறோம். யாராவது தடுத்தால் எவ்வளவு ஆத்திரம் வரும்? ஆனால் பிரித்து தன் கௌரவத்தை விட பொதுநலமே முக்கியம் என்று நினைத்தார். அவரது இந்த உயரிய குணத்தை பார்த்து மகாவிஷ்ணுவே நேரில் வந்து அவருக்கு அருள் புரிந்தார். பிரித்துவின் ஆட்சி ஒரு பொற்காலமாக அமைந்தது. அவர் காட்டிய வழி எப்படி இயற்கையை நேசிக்க வேண்டும் என்பதும் எப்படி அதிகாரபோத இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதும் தான். ஆனால் பிரித்துவின் வம்சம் இதோடு நிற்கவில்லை. அவருக்கு பிறகு வந்தவர்கள் இந்த உலகத்தை எப்படி பார்த்தார்கள்? தவம் மற்றும் பக்தியின் அடுத்த கட்டம் என்ன? அடுத்த பகுதியில் பிரித்துவின் வம்சத்தில் வந்த 10 இளவரசர்கள், பிரசேதஸ்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக தவம் செய்ய கடலுக்கு அடியில் சென்றார்கள் என்பதையும், அங்கே அவர்களுக்கு சிவபெருமான் அளித்த அந்த உன்னதமான ருத்ரகீதையையும் பற்றி பார்க்க போறோம். இது ஒற்றுமையின் வலிமையைச் சொல்லும் ஒரு அற்புதமான பகுதி. பிரித்து சக்கரவர்த்தி ஒரு சாதாரண அரசன் கிடையாது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் முன்னாடி இருக்கிற சவால்கள்லாம் மலை மாதிரி பெருசு. ஆனா அவரோட மன உறுதி அதைவிட பெருசு. போன பகுதியில் நாம பார்த்தோம், இந்திரன் ஒரு திருடனை போல வேஷம் போட்டு வந்து யாக குதிரையை திருடிட்டு போனான். இதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. இந்திரன் அப்படிங்கிறது ஒரு பதவி. அந்த பதவியில இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். யாராவது தங்களை விட புத்திசாலியா, தங்களை விட அதிகாரம் உள்ளவங்களா வந்துட்டா நம்ம சீட்டு போயிடுமேன்னு. இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல, அரசியல்ல, ஏன் நம்ம வீட்டுக்குள்ள கூட பாருங்களேன், ஒருத்தர் நல்லா வர்றாங்கன்னா அவங்க காலை வாரி விட ஒரு கூட்டமே சுத்தம். பிரித்து சக்கரவர்த்திக்கு எதிரா நின்னது சாட்சாத் தேவேந்திரனே தான். இந்திரன் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு தடவை இல்ல, பல தடவை அந்த யாக குதிரையை திருடிட்டு போய் ஒளிச்சு வைக்கிறான். ஒவ்வொரு தடவையும் பிரித்துவோட பையன் விஜிதாஸ்வன் அந்த இந்திரனை விரட்டிட்டு போய் குதிரையை மீட்டுட்டு வர்றான். ஆனா இந்திரன் என்ன பண்றான்? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேஷம் போடுறான். ஒரு தரம் கபாலிகன் மாதிரி, ஒரு தரம் சந்நியாசி மாதிரி, இப்படி தர்மத்தோட வேஷங்களை எல்லாம் தன் திருட்டுத்தனத்துக்கு பயன்படுத்திக்கிறான். இங்கேதான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. நாம கெட்ட விஷயங்களை செய்யும்போது அதுக்கு ஒரு நல்ல முலாம் பூசுறோம் பாருங்க, அதுதான் இந்திரன் செஞ்ச தப்பு. இத பார்த்து பிரித்துக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறுது. ஒரு தேவனா இருந்துகிட்டு நீ இவ்வளவு தாழ்ந்து நடந்துக்கிறியா? உன்னை இந்த யாக தீயிலேயே போட்டு எரிச்சிடுறேன்னு ஆவேசமா வில்லையும் அம்பையும் எடுக்கிறாரு. அந்த இடமே நடுங்குது. ஒரு பக்தன் கோபப்பட்டா அது பகவானோட கோபத்துக்கு சமம். அப்போ பிரம்மா வர்றாரு. அவர் வந்து பிரித்துவோட கையை பிடிச்சு தடுக்கிறாரு. மன்னா, நிறுத்து. நீ செய்ய போறது ஒரு யாகம். அந்த யாகத்தோட நோக்கம் என்ன? உலகத்துக்கு நல்லது நடக்கணுங்கிறது தானே. இந்த இந்திரனை நீ கொன்னுட்டா அந்த யாகம் முழுமை அடையுமா? அது மட்டும் இல்ல, இந்த இந்திரன் பண்ணின காரியத்தால இன்னைக்கு உலகத்துல ஒரு புது பாவம் உருவாகிடுச்சு. அவன் போட்ட அந்த போலி வேஷங்களை எல்லாம் மனுஷங்க தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால நீ இத்தோட இந்த யாகத்தை நிறுத்திடு. உனக்கு 99 யாகம் பண்ணின பலனே போதும்னு சொல்றாரு. நாம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சில நேரங்கள்ல நாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடுவோம். ஆனா ஏதோ ஒரு தடை வரும். அந்த தடையை தாண்ட முயற்சி பண்ணும்போது நம்மளோட நிம்மதியே போயிடுதுன்னா அந்த இடத்துல நாம விட்டு கொடுக்க கத்துக்கணும். விட்டு கொடுக்கறது பலவீனம் கிடையாது. பிரித்து சக்கரவர்த்தி அந்த இடத்துல தன்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுத்தாரு. எனக்கு 100 யாகம் முடிஞ்சுதான் பேர் வரணும்னு அவசியம் இல்ல, அமைதி நிலவனா போதும்னு ஒதுங்கி நின்னாரு. இந்த உயர்ந்த குணத்தை பார்த்த மகாவிஷ்ணுவே நேர்ல வர்றாரு. அவர் வந்து பிரித்துவோட தோள்ல கை போட்டு சொல்றாரு, மன்னா, நீ ஜெயிச்சிட்ட. நீ 100 யாகம் பண்ணியிருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அந்த இந்திரனை மன்னிச்சு உன்னோட கௌரவத்தை விட்டு கொடுத்தியே, அங்கதான் நீ கடவுளா உயர்ந்து நிக்கிறேன்னு பாராட்டுறாரு. அது மட்டும் இல்ல, இந்திரனையே கூப்பிட்டு 2 பேரையும் கைகுலுக்க வைக்கிறாரு. பகைமைய மறக்கிறவன் தான் மகாத்மா. பிரித்துவும் இந்திரனும் நண்பர்களாகிறாங்க. இதுக்கப்புறம் பிரித்து சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான கட்டம் வருது. சனத்குமாரர்கள் அப்படின்னு சொல்லப்படுற 4 மகான்கள் பிரித்துவோட அரண்மனைக்கு வர்றாங்க. அவங்க வெறும் குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க தான் உலகத்துக்கே ஞானத்தை போதிக்கிறவங்க. பிரித்து அவங்க காலில் விழுந்து கேட்கிறாரு, சுவாமி, இந்த உலகத்துல மனுஷங்க நிம்மதியா இருக்க என்ன பண்ணணும்? சனத்குமாரர்கள் சொன்ன அந்த பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட மொபைல்லையும் நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். மன்னா, இந்த உலகத்துல நாம எதை பார்த்தாலும் அது நம்மளோடதுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம இங்க வெறும் வாடகைக்கு வந்தவங்க தான். ஒரு செடி வளருதுன்னா அதுக்கு காரணம் அந்த விதை மட்டும் இல்ல,
மண்ணு, தண்ணி, காத்து எல்லாம் வேணும். அதே மாதிரி உன் வெற்றிக்கு நீ மட்டும் காரணம் இல்லை. எல்லாத்தையும் அந்த பரம்பொருளோட கருணைன்னு நினை. எப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த நான் அழியுதும் அப்போதான் உனக்கு நிஜமான விடுதலை கிடைக்கும். பிருதுவுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைக்குது. அவர் தன்னோட அதிகாரத்தை, அரசாங்கத்தை எல்லாம் தம் மகன்கள்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அத்தனை வருஷம் சக்கரவர்த்தியா இருந்தவர் கடைசியில ஒரு சாதாரண துறவி மாதிரி காட்டுக்கு கிளம்புறாரு. கூடவே அவரோட மனைவி அர்ச்சியும் போறாங்க. அவங்க 2 பேரும் கடுமையா தவம் பண்றாங்க. பிருதுவோட அந்த தவம் எப்படி இருந்தது தெரியுமா? அவர் ஒரு கட்டத்துல தன் உடம்புல இருக்கிற 5 பூதங்களையும் அந்தந்த இடத்துல ஒடுக்கி அப்படியே காத்துல கலக்கிற நிலைக்கு போயிட்டாரு. மன்னனா இருக்கும்போது எப்படி ஒரு வீரனா இருந்தாரோ தவம் பண்ணும்போது அதே வைராகியத்தோட இருந்தாரு. கடைசியில அவர் வைகுண்டத்துக்கு போறாரு. ஆனா அவரோட வம்சம் இதோட முடியல. பிருதுவுக்கு பின்னாடி அவரோட வம்சத்துல வந்தவங்க பிரசேதஸ்கள்னு சொல்லப்படுற 10 இளவரசர்கள். அவங்க அப்பாவோட கட்டளையை ஏத்துக்கிட்டு தவம் பண்ண போறாங்க. ஆனா அவங்க போன இடம் எது தெரியுமா? ஒரு பெரிய கடல். 10 பேரும் ஒரே மனசோட ஒற்றுமையா கடலுக்கு அடியில இறங்கி பல ஆயிரம் வருஷம் தவம் பண்றாங்க. இன்னைக்கு நாம ஒரு வேலையில 10 பேர் ஒன்னா வேலை செஞ்சாலே அங்க சண்டை வருது. ஆனா இவங்க 10 பேரும் ஒரே மூச்சா ஒரே மந்திரத்தோட எப்படி தவம் பண்ணாங்க? அவங்களுக்கு நடுவுல இருந்த அந்த ஒற்றுமைக்கு கிடைத்த பரிசு என்ன? அங்கதான் ஒரு அதிரடி திருப்பம் நடக்குது. அந்த நீல கடலுக்கு அடியில இவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. அங்க வர்றது யாரு தெரியுமா? சாக்ஷாத் சிவபெருமான். விஷ்ணு பக்தர்களான இவங்களுக்கு சிவன் ஏன் நேர்ல வர்றாரு? சிவன் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த ருத்ரகீதை என்ன? அடுத்த பகுதியில அந்த தண்ணீருக்கு அடியில நடந்த அந்த ரகசியமான சந்திப்பை பத்தியும் சிவன் சொல்லிக் கொடுத்த அந்த பவர்ஃபுல்லான மந்திரத்தை பத்தியும் பார்க்க போறோம். இது ஒற்றுமையோட வலிமைய உலகத்துக்கே சொல்ல போற ஒரு பகுதி. தவற விட்டுடாதீங்க. பிருது சக்கரவர்த்தியோட வம்சத்துல வந்த அந்த 10 இளவரசர்கள் பிரசேதஸ்கள் கடலுக்கு அடியில தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க தவம் முடிஞ்சு வெளியே வர்றதுக்கு முன்னாடி நாரத முனிவர் அவங்களோட அப்பாவான பிரசீனபர்ஹி கிட்ட ஒரு கதை சொல்றாரு. இது சாதாரண கதை கிடையாது. இது ஒரு கோட்வேர்ட் கதை. நம்ம வாழ்க்கையோட அத்தனை ரகசியத்தையும் ஒரு சினிமா த்ரில்லர் மாதிரி நாரதர் விவரிக்கிறாரு. இந்த கதையில வர்ற ஹீரோ பேரு புரஞ்சனன். புரஞ்சனன் ஒரு பெரிய தேசத்துல ராஜா. அவனுக்கு ஒரு ஆசை, உலகத்திலேயே ரொம்ப அழகான பாதுகாப்பான ஒரு நகரத்துல வாழணும்னு. அவன் தேடி தேடி அலையிறான். கடைசியில இமயமலை அடிவாரத்துல 9 வாசல்கள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த நகரத்துக்குள்ள நுழையும் போது அங்க ஒரு பேரழகிய பார்க்கறான். அவ பேரு புரஞ்சனி. அவளை பார்த்ததும் நம்ம ராஜா அப்படியே மயங்கிடுறான். அவளோடையே அந்த நகரத்துல செட்டில் ஆகிடுறான். நாம இங்க ஒரு நிமிஷம் நிக்கணும். இந்த கதைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாரதர் இங்க ஒரு பெரிய தத்துவத்தை ஒளிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த புரஞ்சனன் வேற யாரும் இல்ல, அதுதான் நம்மளோட ஆன்மா, சோல். அந்த 9 வாசல்கள் கொண்ட நகரம் எது தெரியுமா? அதுதான் நம்மளோட இந்த உடம்பு. நம்ம உடம்புல 9 துவாரங்கள், 2 கண்ணு, 2 காது, 2 மூக்கு, 1 வாய், 2 கழிவுறுப்புகள் இருக்கு இல்லையா? அதுதான் அந்த நகரம். அந்த புரஞ்சனிங்கிறவ நம்மளோட புத்தி. ஆன்மா இந்த உடம்புக்குள்ள வந்ததும் புத்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த உலகத்துல இருக்கிற சிற்றின்பங்கள்ல அப்படியே மூழ்கிடுது. புரஞ்சனன் அந்த நகரத்துல ரொம்ப வருஷம் ஜாலியா இருக்கிறான். அவனுக்கு 100 மனைவிகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யமே உருவாகுது. ஆனா காலம் சும்மா இருக்குமா? முதுமை அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எதிரி அந்த நகரத்தை தாக்க வர்றான். அவனோட பேரு காலன். அவன் கூடவே ஜரை அப்படிங்கிற ஒரு பொண்ணு வர்றா. அவதான் கிழத்தனம். காலன் அந்த நகரத்தை முற்றுகையிடுறான். அந்த 9 வாசல்களையும் அவனோட வீரர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புக்கு வயசாகுதுன்னா என்ன அர்த்தம்? கண்ணு மங்குது, காது கேட்கல, கைகால் நடுக்கம் எடுக்குது. இதுதான் அந்த நகரத்தோட வாசல்கள் உடையிறது. ஆனா புரஞ்சனன் அப்பவும் அந்த பொண்ணு புத்தி மேல இருக்கிற ஆசையில எல்லாம் சரியாயிடும், நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருப்பேன்னு பிடிவாதமா இருக்கிறான். கடைசியில காலன் அந்த நகரத்தையே கொளுத்துறான். நகரம் அழியுது, புரஞ்சனன் சாகுறான். ஆனா சாகுறப்போ அவன் எதை நினைச்சான் தெரியுமா? தன் பொண்டாட்டிய, அதாவது புரஞ்சனிய நினைச்சுக்கிட்டே செத்து போறான். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? அடுத்த ஜென்மத்துல அவன் ஒரு பெண்ணா வந்து பிறக்கிறான். இதுதான் கர்மாவோட கணக்கு. நாம எதை ஆழமா நினைச்சுக்கிட்டே இந்த உடம்ப விடுறோமோ அதுவே நம்ம அடுத்த ஜென்மத்தை தீர்மானிக்கும்.
அந்த பெண் புரஞ்சனன் ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த ராஜா செத்து போகும்போது இவளும் அவரோட தீயில இறங்கி உயிரை விட பாக்குறா. அந்த நேரத்துல ஒரு தெய்வீக நண்பன் அங்க வர்றான். அவன் வந்து சொல்றான், ஏய் புரஞ்சனா, நீ ஏன் அழற? நீ ஒரு பெண் கிடையாது, நீ அந்த ராஜாவுக்கு மனைவியும் கிடையாது. நீயும் நானும் ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்த நண்பர்கள். நீ என்ன மறந்துட்டு இந்த நகரத்துக்குள்ள, அதாவது உடம்புக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. அந்த தெய்வீக நண்பன் வேற யாரும் இல்ல, அதுதான் பரமாத்மா, கடவுள். நாம இந்த உடம்பையே நான்னு நம்பி இதுக்குள்ள இருக்கிற உறவுகளே நிரந்தரம்னு நினைச்சு அழுகிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நாம அந்த பரம்பொருளோட நண்பர்கள். இந்த நகரத்துக்குள்ள, அதாவது உடம்புக்குள்ள ஒரு அனுபவத்துக்காக வந்திருக்கோம். ஆனா வந்த இடத்துல இந்த ஊரோட அழக பார்த்துட்டு மெய் சிலிர்த்து இங்கேயே தங்கிடணும்னு நினைக்கிறோம். இதுதான் மாயை. நாரதர் இந்த கதையை சொல்லி முடிச்சதும் அந்த அரசன் பிரசீனபர்ஹிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுது. ஐயோ, இத்தனை நாளா நான் வெறும் யாகம் பண்ணிக்கிட்டோம், ராஜ்யத்தை ஆள்றதுலையுமே குறியா இருந்தேனே, எனக்கும் ஒரு நாள் இந்த காலன் வருவான் இல்லையா, என் நகரமும் எரியும் இல்லையான்னு அவருக்கு புரியுது. உடனே அவர் தன்னோட தவறுகளை உணர்ந்து ஆன்மீக பாதையில திரும்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம நிலைமையும் இதுதான். நாம ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த நகரத்தை அழகுபடுத்துறதுலையும் இதுக்கு வேண்டிய வசதிகளை செய்யறதுலையும் செலவழிக்கிறோம். ஆனா அந்த நகரத்துக்குள்ள இருக்கிற ராஜாவான ஆன்மா தாகத்தோட இருக்குங்கிறத நாம கவனிக்கிறதே இல்லை. நாம வாங்குற கார், வீடு, பதவி எல்லாம் இந்த நகரத்தோட செங்கல் மட்டும்தான். ஆனா அந்த நகரம் ஒரு நாள் இடியும். அப்போ நம்ம கூட வர்றது அந்த தெய்வீக நண்பன் மட்டும்தான். நாரதரோட இந்த உவமை கதை அந்த 10 இளவரசர்களுக்கும் ஒரு பெரிய பாடமா அமையுது. அவங்க கடலுக்கு அடியில தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க மனசுக்குள்ள இந்த ஞானம் அப்படியே ஊடுருவுது. அவங்க ஒற்றுமையா தவம் பண்ணது எதுக்காக தெரியுமா? இந்த புரஞ்சனன் கதையில வர்ற மாதிரி மாட்டிக்காம அந்த தெய்வீக நண்பனோட ஒன்னா இணையணுங்கிறதுக்காகத்தான். 10 பேரும் ஒரே மனசோட தவம் பண்ண போற அவங்க முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான சக்தி தோன்றுது. அந்த தண்ணிக்குள்ளேயே ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து சிவபெருமான் வர்றாரு. அவர் கையில ஒரு மந்திரம் வச்சிருக்காரு. அந்த மந்திரத்தோட பேரு ருத்ரகீதை. சிவனும் விஷ்ணுவும் வேற வேற இல்ல, அவங்க 2 பேரும் ஒண்ணுதாங்கிற அந்த மகா ரகசியத்தை அந்த 10 பேருக்கும் சிவன் சொல்லி கொடுக்க போறாரு. அடுத்த பகுதியில கடலுக்கு அடியில சிவன் கொடுத்த அந்த உபதேசத்தையும் அந்த 10 இளவரசர்கள் பிரசேதஸ்கள் எப்படி ஒட்டுமொத்தமா ஒரு சாதனை செஞ்சாங்கங்கிறதையும் பார்க்க போறோம். இது பாகவதத்தோட 4வது ஸ்கந்தத்தோட கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதி. அந்த நிறைவு பகுதி உங்க மனசுல ஒரு பெரிய அமைதியை உருவாக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தோட இந்த 4வது ஸ்கந்தம் ஒரு மிக பெரிய கடலை போன்றது. இதுல நாம தக்ஷனோட ஆணவத்தை பார்த்தோம், துருவனோட வைராகியத்தை பார்த்தோம், பிருதுவோட தர்மத்தை பார்த்தோம். இப்போ இதோட உச்சகட்டமான அந்த நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். அந்த 10 இளவரசர்கள் பிரசேதசர்கள் 10 பேரும் ஒரே லட்சியத்தோட கடலுக்கு அடியில தவம் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வீட்ல 2 பசங்க இருந்தாலே எனக்கு அது வேணும், உனக்கு இது வேணும்னு சண்டை வரும். ஆனா இந்த 10 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே மனசோட தவம் பண்றது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி. இன்னைக்கு நாம தனியா பிரார்த்தனை பண்றதை விட கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இந்த பிரசேதசிகள் தான் ஆரம்பமே. அவங்க கடலுக்கு அடியில் இருக்கும்போது அந்த தண்ணீரை கிழிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஜோதி வருது. அந்த ஜோதியிலிருந்து சிவபெருமான் நந்தீஸ்வரர் மேல ஏறி வர்றாரு. அந்த தரிசனம் சாதாரணமானது இல்ல. விஷ்ணுவை பார்க்கணும்னு தவம் பண்ணவங்களுக்கு முதல்ல வந்து காட்சியளிச்சது சிவன். இதிலிருந்து ஒரு பெரிய பாடம் கிடைக்குது. தெய்வம் வேற வேற கிடையாது. நீ யாரை தேடினாலும் அந்த பாதையில உனக்கு உதவி செய்ய அந்த பரம்பொருள் எந்த வடிவத்துல வேணும்னாலும் வரும். சிவன் சிரிச்சுக்கிட்டே அந்த 10 பேர்கிட்டையும் சொல்றாரு, உங்க ஒற்றுமையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்ப 10 பேரோட மனசு ஒன்னா இணையுதோ அங்க நான் இருப்பேன். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போறேன். இதுதான் ருத்ரகீரி. இதை நீங்க தினமும் பாராயணம் பண்ணுங்க. விஷ்ணுவோட தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அந்த ருத்ரகீதையோட சாரம் என்ன தெரியுமா? கடவுள் உனக்கு வெளியில இல்ல, உன் கூடவே இருக்கிற நண்பன்கிறது தான். அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இவங்க தவம் பண்ணப்போ கடைசியில மகாவிஷ்ணுவே கருட வாகனத்துல வர்றாரு. விஷ்ணு வந்து அவங்களுக்கு கொடுத்த வரம் ரொம்ப வித்தியாசமானது. நீங்க இந்த உலகத்தை ஆட்சி செய்யுங்க, ஆனா இந்த உலகத்துல ஒட்டாம வாழுங்கன்னு சொல்றாரு. இதுதான் தாமரை இலை தண்ணீர் மாதிரி வாழ்றது.
நாம சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், குடும்பத்தோட இருக்கணும். ஆனா இது எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற தெளிவு நம்ம மனசுக்குள்ள இருக்கணும். பிரசேதசிகள் நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க. ஆனா அங்க ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க தவம் பண்ண போன அந்த 1000 வருஷத்துல பூமியை பராமரிக்க ஆள் இல்லாம செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்து காடா மாறிடுச்சு. விவசாயம் பண்ண நிலமே இல்லை. பிரசேதசிகளுக்கு கோபம் வருது. தவம் பண்ணின சக்தியால அவங்க வாயிலிருந்து நெருப்ப கட்டி அந்த காடுகளை எரிக்க பார்க்கறாங்க. அப்போ பிரம்மா வந்து தடுத்து நிறுத்துறாரு. கோபப்படாதீங்க, இந்த மரங்களுக்கு ஒரு அதிபதி இருக்காரு. அந்த மரங்களோட மகளான மாரிசாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த உலகம் அவ மூலியமா தான் வளரப்போகுதுன்னு சொல்றாரு. இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அழிப்பு எப்பவுமே தீர்வாகாது, ஆக்கம்தான் தீர்வு. நாம ஒரு பிரச்சனைய கோபத்துல அழிச்சிடலான்னு நினைப்போம். ஆனா அதை அன்பால சீரமைக்கிறது தான் பெரிய விஷயம். பிரசேதசிகள் மாரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பிறந்தவன் தான் தக்ஷன். ஆனா இவன் போன ஜன்மத்துல அழிஞ்சு போன அதே தக்ஷன் இப்ப மறுபிறவி எடுத்து வர்றான். ஸ்ரீமத் பாகவதம் இங்க ஒரு வட்டத்தை முழுமையாக்குது. தக்ஷனோட ஆணவத்துல ஆரம்பிச்ச இந்த கதை தக்ஷனோட மறுபிறப்புல வந்து முடியுது. ஆனா இந்த தக்ஷன் முன்னாடி இருந்தவன் மாதிரி கிடையாது. அவன் திருந்தி வர்றான். காலச்சக்கரம் எப்படிப்பட்ட கர்வத்தையும் கரைச்சிடுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. கடைசியில பிரசேதசிகள் எல்லா கடமைகளையும் முடிச்சிட்டு நாரதரோட உபதேசத்தை கேட்டு முழுமையான ஞானத்தை அடைகிறாங்க. அவங்க வைகுந்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி உலகத்துக்கு சொன்ன ஒரே செய்தி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அது வெறும் பழமொழி இல்ல, அது ஒரு ஆன்மீக தத்துவம். 10 பேர் ஒன்னா சேர்ந்து தவம் பண்ணப்போ கடவுளே இறங்கி வந்தாருன்னா, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சா இந்த உலகம் எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க. இந்த 10 பழுதிகள்ல நாம கடந்து வந்த பயணம் வெறும் கதைகள் கிடையாது. இது நம்ம மனசோட ஒவ்வொரு படிநிலையையும் காட்டுது. தக்ஷன் நம்ம அகங்காரம், துருவன் நம்ம வைராகியம், பிருது நம்ம கடமை, பிரசேதசிகள் நம்ம ஒற்றுமை. இந்த 4 விஷயமும் ஒரு மனுஷனுக்கு சரியா அமைஞ்சிட்டா அவனோட வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாறிடும். நாம எப்பவுமே குறைகளைத்தான் தேடுறோம். அவன் எனக்கு இதை செய்யல, இவன் என்ன மதிக்கலன்னு தக்ஷன் மாதிரி புலம்புறோம். ஆனா துருவன் மாதிரி ஒரு லட்சியத்தை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறமா, பிருது மாதிரி நம்ம கடமையை சரியா செய்யறமா. இப்போ இந்த கதையை முடிக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன தெளிவு பிறந்திருக்கும்னு நம்புறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யாகம். அதுல நம்மளோட தீய குணங்களை ஆகுதியா கொடுக்கணும். அப்படி செஞ்சா அந்த யாகத்தீயிலிருந்து ஒரு பெரிய ஒளி பிறக்கும். அந்த ஒளி உங்களை மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். நாம யாருக்காகவும் காத்திருக்க வேண்டியதில்லை. துருவனுக்கு 5 வயசுல ஞானம் கிடைச்சதுன்னா நமக்கு ஏன் கிடைக்காது? நமக்குள்ள இருக்கிற அந்த அகங்கார தலையை வெட்டிட்டு ஒரு பணிவான மனசோக கடவுளை தேடுனா அந்த துருவ நட்சத்திரம் நமக்கும் வழிகாட்டும். இந்த மகாபுராணத்தோட 4வது ஸ்கந்தம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் நிம்மதி. எது வந்தாலும் எது போனாலும் நம்மளோட அந்த தெய்வீக நண்பன் நம்ம கூடவே இருக்காங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த நிம்மதி. இனிமே நீங்க வெளியில யாரையும் தேடி அலையாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த 9 வாசல் நகரத்தை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. தர்மத்தோட வாழுங்க, அன்பை பகிருங்க. ஒரு நாள் அந்த விமானம் நமக்கும் வரும். அன்னைக்கு நாம யமன் தலையில காலை வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பரம்பொருளோட சேரலாம். இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல. ஆனா நாம செய்யற நல்ல விஷயங்களும் நாம அடைஞ்ச ஞானமும் மட்டும்தான் நம்ம கூட வரும். அந்த ஞானத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைங்க. வெற்றி உங்க பக்கம் இருக்கும். இந்த தொடர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். எல்லாரும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.